ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு விடியலும் உற்சாகமாகட்டும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாகட்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியாகட்டும். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை வரம் தருவாய் இறைவா மூலமாக நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். பல்வேறு விதமான அனுபவங்களை எல்லாம் பார்த்தோம். ஐயப்பனை தேடி நாம் வருடத்திற்கு ஒரு முறை செல்கிறோம். ஆனால் கிராமங்கள் தோறும், ஊர்கள் தோறும், ஒவ்வொரு எல்லையிலும் ஐயப்பன் ஐயனாராக தமிழ்நாட்டிலே வழிபாடு செய்யப்படுகிறார். எல்லா ஊர்களிலும் காவல் தெய்வம் எங்கே என்று பார்த்தால் ஒரு ஐயனார் கோவில் இருக்கும். அவருக்கு பலவிதமான நாமங்கள் இருக்கிறது. தாழையூர் என்ற ஸ்தலத்திலே உசிலாவுடை ஐயனாராக இருக்கிறார். ஊரும் உலகும் சிறந்து வாழவே, பேரும் புகழும் பெற்று ஓங்கவே, சீரும் சுரப்புடன் தாழையூர் வாழும் பூரண புஷ்களை நாதனை போற்றுவோம் என்று வழிபாடு செய்வார்கள். சேவுக பெருமாள் என்ற நாமத்தில் இருக்கிறார். ஐயப்பனுக்கு ஒவ்வொரு ஊரிலே, ஒவ்வொரு இடங்களிலே, பல்வேறு தலங்களிலே பல்வேறு நாமம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பூரணை, புஷ்களை என்று சொல்லக்கூடிய இரண்டு மாபெரும் சக்திகள் அம்பிகைகளாக இருக்கிறார்கள். பூர்ணா என்று சொன்னால் இந்த உலகத்திலே காலம், தேசம், வஸ்து இவற்றையெல்லாம் கடந்த ஒரு மாபெரும் சக்தி என்று பொருள். அவள் ஒரே ஒருத்தி தான். ஆனால் இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் பறந்திருக்கிறாள். உலகத்துக்குள்ளேயும் இருக்கிறாள், உலகத்தை தாண்டியும் இருக்கிறாள். ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாள், அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புலிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்லுவார் அபிராம பட்டர். அப்படி எல்லாவற்றையும் கடந்தவளாகவும் அதற்குள்ளாகவும் இருக்கக்கூடிய பூரணா ஒரு பக்கத்திலே இருக்கிறாள். புஷ்களை என்று சொன்னால் புஷ்டியை அளிப்பவளாக இருக்கிறாள். இந்த உலகத்திலே எல்லா விதமான தன்மையும் தரக்கூடியவளாக இருக்கிறாள். மிகப்பெரிய நன்மையை வழங்கக்கூடியவளாக இருக்கிறாள். மிக அற்புதமான செய்தியை, சிந்தனையை சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் பெரியவர்கள், இந்த பூரணா பக்தி மார்க்கத்திலே செல்லக்கூடியவளாக நமக்கு வழிகாட்டுகிறாள். உலகத்திலே இரண்டு விதமான மார்க்கங்கள். இறைவனை தேடி போகக்கூடிய வழியிலே ஒன்று பக்தி மார்க்கம். இறைவன்தான் அது, இறைவனை தவிர எனக்கு யாரும் கிடையாது. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று கேட்பார் மணிவாசக பெருமான். ஏனென்றால் எனக்கு உன்னை தவிர வேறு எந்த வழியும் தெரியவில்லை. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்குண்டோ என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அது பக்தி மார்க்கம். இறைவனை தவிர எதுவும் இல்லை. உலகத்திலே பக்தி செய்வது ஈஸி என்று சொல்லுவார்கள். ஆனால் பக்தி செய்வதுதான் மிகுந்த கஷ்டம். ஏனென்றால் நம்மை முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதில் ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பக்தி மார்க்கத்தை பூரணை நமக்கு அருளி செய்கிறாள். புஷ்களை இருக்கிறாளே ஞான மார்க்கம், ஞான நெறி, யோக நெறி. தன்னுடைய உடலுக்குள்ளாகவே இறைவனை பார்க்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களை கடந்து சகஸ்ராரத்திலே ஒளிவிடக்கூடிய அந்த மிகப்பெரிய சக்தியை தனக்குள்ளாக பார்க்கக்கூடிய ஆற்றல். ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் ஞானம், இரண்டு விதமான அற்புதமான தேவியர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் ஐயனார் கோவிலிலே வழிபாடு செய்யப்படுகிறார்கள். அந்த ஐயனாருடைய ஆலயத்திற்கு முன்பாக நாம் பார்க்கலாம், எல்லா இடத்திலும் அவருக்கு முன்பாலே யானை இருக்கும். யானை இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு விலங்கு. இந்த உலகத்திலே சைவத்தை சாப்பிட்டால் மிக சிறப்பாக ஒரு புஷ்டியோடு இருக்கலாம், ஒரு வீரமாக இருக்கலாம், எல்லா விதமான சக்தியும் பெற்றிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யானையைத்தான் நாம் சொல்ல வேண்டும். யானை சைவ உணவே சாப்பிடுகிறது. அப்படி சைவத்தையே சாப்பிடுகிறவர்கள் நிச்சயமாக பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் யானை. அது ஒன்று மட்டுமல்ல, யானை இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் நூலாளர்கள் சொல்லுகிறார்கள், யானை நடந்து போனால் 200 அடி தூரத்திற்கு நல்ல அருள் அலைகள் அதை சுற்றி இருக்கிறது, எந்த விதமான தீட்டும் வராது என்று சொல்வார்கள். ஆகையினால தான் யானையை நாம் அழைத்து போகிறோம். எங்கெல்லாம் அழைத்து போகிறோம்? ஒரு ஆலயத்திலே குடமுழுக்கு என்று சொன்னால் யானை வருகிறது. ஒரு மகான் வருகிறார் என்று சொன்னால் யானையை முன்னாலே அழைத்து வருகிறோம். ஒரு மிகப்பெரிய விழாக்களிலே, தேர் திருவிழாக்களிலே யானையை முன்னால் நடத்தி செல்லுகிறார்கள். காரணம், அந்த பகுதியெல்லாம் நல்ல நன்மையை பொருந்திய அலைகள் வர வேண்டும், எந்த விதமான தீமைகளும் வரக்கூடாது என்ற சக்திக்காக அதனை அழைத்து செல்கிறார்கள். இன்னொன்று, யானையினுடைய முன் பகுதியிலே மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள். அதற்கு மஸ்தகம் என்று பெயர். அந்த மஸ்தகம் என்று சொல்லக்கூடிய முன்பகுதியிலே மகாலட்சுமியினுடைய கருணை இருக்கிறது. ஆகையினாலே நாம் யானையை பார்க்கிற பொழுதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த யானையை தரிசிப்பதன் மூலமாக மிகப்பெரிய லட்சுமி கடாட்சம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி ஐயனார் ஆலயத்திலே பூரணை, புஷ்களை அவரோடு கூடி இருக்கக்கூடிய சமேதராக இருக்கக்கூடிய ஐயனாருக்கு முன்னாலே யானை வாகனம் எல்லா ஆலயங்களிலும் இருக்கும். அதையும் தாண்டி அதன் பக்கத்திலே 2 பெரிய குதிரைகள். தமிழ்நாட்டிலே நீங்கள் எந்த ஆலயத்தை சென்று பாருங்கள், அதற்கு சேமங்குதிரைகள் என்று சொல்வார்கள்.
சேமத்தை வழங்கக்கூடிய குதிரைகளாகவே அவைகள் இருக்கின்றன. இன்றைக்கு கூட பாருங்கள், கலியுகத்திலே, அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டிலே எதையாவது நாம் அளவிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹார்ஸ் பவர் என்று சொல்கிறார்கள். குதிரைத்திறன் சக்தி. அந்த குதிரைத்திறன் சக்தி இருக்கிறதே, அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் குதிரை வடிவாக ஆலயங்களிலே அமைத்து வைத்தார்கள். யாரெல்லாம் அங்கே வழிபாடு செய்கிறார்களோ, பக்தி செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி உருவாகும், மிகப்பெரிய ஆற்றல் உருவாகும் என்ற தன்மையோடு அதை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி 2 சேமங்குதிரைகள், மிக உயர்ந்த குதிரைகள், கால்களை மேலே தூக்கி கொண்டு அந்த கால்களை 2 பூதங்கள் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய சேமங்குதிரைகளை வைத்திருப்பார்கள். ஐயனாருடைய ஆலயத்திலே கருப்பர் இருப்பார், காளியம்மன் இருப்பார், எத்தனையோ அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த ஐயனார் அருள்பாலிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு ஊரும் இருக்கிறதே, பூரணையுடன் புஷ்களையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஐயனாருடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட அழகான தன்மையை நாம் பார்க்கிறோம். ஆற்றங்கரை ஓரம், குளத்தங்கரை ஓரம், கண்மாய்க்கரை ஓரம், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் நாம் கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பனை ஐயனாராக நாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஐயப்பனும் அந்த ஐயனாரும் நம்முடைய இல்லங்களிலே மங்களங்களை எல்லாம் நிறைக்க வேண்டும், அந்த மங்களங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் வந்து சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக ஜீ தமிழ் தொலைக்காட்சி மூலமாக சிந்திப்போம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். இந்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு அனுபவத்தை சொன்னேன். ஒரு சூரியகுமார் அப்படிங்கிற அன்பர்கிட்ட மகா சுவாமிகள் கொய்யாப்பழத்தை கேட்டு வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே போல் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இது. ஒரு கணவனும் மனைவியும் சென்னையில் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறா. இது பல வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. மகா சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருக்கும்போது நடந்தது. இந்த கணவனும் மனைவியும் சென்னையில் பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்றா. காஞ்சிபுரம் போகிறதுக்காக பஸ்ஸில் கூட்டம் நிறைய உட்காந்து கொடுத்து, அந்த பஸ்ஸு கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டுருக்க. ஒரு மகான் எப்படி ஆட்கொள்ளுவார் ஒரு குடும்பத்தை அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம். அதாவது பொதுவாக நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம், அந்த மகானுக்கு பக்தர்களாக இருந்தால்தான் நம்ம ஆட்கொள்ளுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அந்த மகான் ஒரு ஆசாமியை ஆட்கொள்ளணும் அப்படின்னு தீர்மானித்தா அதுவரை பக்தனாக இல்லாத ஆசாமியையும் மகா சுவாமிகள் ஆட்கொண்டிருக்கார். யாருக்கு எப்போ எந்த நேரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கணவனும் மனைவியும் உட்காந்துருக்கா, பஸ்ஸில் உட்காந்துருக்கா. அந்த கணவனுக்கு அப்போ திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, யாரோ அவரோட நண்பர் ஒருத்தர் ஒரு முறை அவர்கிட்ட சொல்லியிருந்தார், காஞ்சி மகா சுவாமிகளுக்கு மலவாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். இந்த பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த கணவருக்கு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆஹா, மகா சுவாமிகளுக்கு மலவாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தானே, பஸ் இங்கே நின்றுருக்கு, இன்னும் கிளம்பலை. இந்த பஸ் ஸ்டாண்டில் சில பழக்கடைகள் இருக்கும், நாம் உடனே போய் அந்த மகா சுவாமிகளுக்கு பிடிச்ச மலவாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துவிடலாமே அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிவிட்டு, ஒரே நிமிஷம் நான் பழம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறார். கீழே இறங்கி கடைக்கடையாக கேட்குறார், மலவாழைப்பழம் கேட்குறார். இவர் கேட்ட கடையில் கிடைக்கல, வேறு ஏதோ பழங்கள்லாம் வச்சுட்டுருக்கா. வாழைப்பழத்தில் வேறு என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாம் இருக்குது, ஆனால் மலவாழைப்பழம் கிடைக்கல. அடுத்த கடைன்னு போயின்னு இருக்கார். அதே நேரத்தில் பஸ்ஸு, இந்த கண்டக்டர் டிக்கெட் கொடுத்து முடிச்சிட்டார். பஸ்ஸு கிளம்புறதுக்காக விசில் ஊதும்போது இந்த அம்மணி சொல்கிறா, அவரோட மனைவி சொல்கிறா, ஐயா என் புருஷன் பழம் வாங்க போயிருக்கார், ஒரு நிமிஷம் இருங்க வந்துவிட்டோம் அப்படிங்கிற. கண்டக்டர் இதான் சாக்குன்னு அந்த அம்மாவை பார்த்து கத்துற, என்னம்மா ஏற்கனவே லேட் ஆகிட்டுருக்கு, இந்த நேரம் பார்த்து எதுக்காக உன் புருஷன் பழம் வாங்க போகணும், பழம் காஞ்சிபுரத்தில் கிடைக்காதா, எதுக்காக நீங்கள் இங்கே ஓடணும் அப்படின்னு கண்டக்டர் கத்துறார். இந்த அம்மாவும் புருஷனை கத்திண்டே எட்டி பார்க்குறா வெளியில், புருஷன் வராரான்னு பார்த்துட்டுருக்கார். இந்த பூனை ஆசாமி ஒரு 4-5 கடை அலைஞ்சு திரிஞ்ச பிறகு ஒரு கடையில் மலை வாழைப்பழத்தை வாங்கிட்டு விறுவிறுன்னு பஸ்ஸில் ஏறுறார். இவர் கரெக்டாக ஏறுறதுக்கும் பஸ்ஸு கிளம்புறதுக்கும் சரியாக இருக்குது. பஸ்ஸில் ஏறி உட்காந்து வர்றார்.
உக்காந்தோன்னே அந்த அம்மா பிடிச்சிண்டு கண்ணா பின்னான்னு கத்துறது தன்னோட புருஷனை. ஏங்க எதுக்காக இவ்வளவு நேரம் சுற்றினீங்க? இதோ இந்த கடையிலேயே எல்லாம் கிடைக்கிறதே, இந்த பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பழக்கடை இருந்தது, அங்கே சாத்துக்குடி இருந்தது, ஆப்பிள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த பழத்தை நீங்கள் போய் வாங்க வேண்டியது தானே, இதை போய் எங்கே பிடிச்சின்னு வந்தீங்கன்னு கேட்குறேன். கேட்கும்போது அந்த கணவன் சொல்கிறான், இல்லைம்மா இது மலைவாழைப்பழம், இந்த மலைவாழைப்பழம் காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் கடையாக தேடி இந்த பழத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். அந்த பொண்டாட்டி ஏற்றுக்கலை. பொண்டாட்டி திரும்ப சொல்கிறது, அந்த சாமி மலைவாழைப்பழம் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரா? இந்த பழத்தை வாங்கிட்டு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? ஏதோ ஒரு பழத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது தானேங்க. ஒரு சன்னியாசிக்கு நாம் கொடுக்குறோம், நம்மளால் என்ன பழம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டியது தானே. எதுக்காக இப்படி போய் தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரீங்கன்னு அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா விட்டுட்டார். பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா தேடி தேடி வாங்குவோம். ஒரு கோவிலுக்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு வழிபாட்டுக்கு ஒரு பொருளை வாங்குகிறோன்னா அந்த பொருள் என்ன இடையில வேணும்னு சொல்கிறோமே தவிர அந்த பொருள் தரமான பொருட்களாக பார்த்து வாங்குகிறோமா அப்படின்னா இல்லை. அது அதாவது தெய்வத்துக்கு நாம் ஒரு பொருளை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளும் நம்ம வீட்டுக்கு எப்படி வாங்குகிறோமோ அதுபோல் பார்த்து பார்த்து வாங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு தெய்வத்துக்கு ஒன்று நாம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும், அந்த தெய்வத்துக்கு வாங்கி சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த பொருளில் எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது. ஒரு ஈஸ்வரனுக்கு நம்ம வில்வத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வில்வத்தில் பூச்சி அரிச்சிருந்தால் அந்த வில்வத்தை சமர்ப்பிக்கக்கூடாது. ஒரு பூவை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பூக்கள் மனமுள்ள பூக்களாக மட்டுமே இருக்கணும். இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பூக்களில் ஒரு வாசனை இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அது இல்லாத பொருட்களை நாம் சமர்ப்பிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு நியதி. ஒரு பக்தி முறையில் நாம் எந்த அளவுக்கு ஊறி இருக்கோம், எந்த அளவுக்கு நாம் பண்பட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த நெறிமுறைகள் அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த கணவன் கொஞ்சம் வித்தியாசமாக மகா சுவாமிகளுக்கு மலைவாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு போய் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த மனைவி சாதாரணமாக கேட்குற, ஏங்க சாதாரணமாக ஒரு பழத்தை வாங்கிட்டு வர வேண்டியதானே, எதுக்காக இவ்வளவு நேரம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறீங்க? இந்த கண்டக்டர் பிடிச்சி என்ன கத்துறாரு, எதுக்காகமா உன் புருஷன் இப்படி போயிருக்காரு, பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் இது போல் அவர் அவஸ்தைப்படுறதுனால எத்தனை பேருக்கு அவஸ்தைன்னு கத்துறாரு, இந்த பாட்டெல்லாம் எதுக்குங்க தேவைதானா அப்படின்னு மனைவி கணவன்கிட்ட கேட்டிருக்க. அந்த கணவன் அதற்கு மேலே பதில் சொல்லலை. ஒரே வார்த்தை தாண்டி திரும்ப திரும்ப நீ பேசின்னு இருக்காத, பெரியவாளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ தான் மனைவிக்கிட்டேருந்து சத்தம் வராதுன்னு வேறு பக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பஸ்ஸு போயின்ட்டுருக்கு. பஸ்ஸு நகரத்தை தாண்டி வேகமாக போயின்ட்டுருக்கு. காஞ்சிபுரத்தை அடைஞ்சுடுத்து. காஞ்சிபுரம் போன பிறகு இந்த கணவனும் மனைவியும் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மலைவாழைப்பழம் அடங்கிய அந்த பையை எடுத்துட்டு மகா சுவாமிகளோட சந்நிதிக்குள்ளே போகிறான். அந்த மடத்துக்குள்ளே நுழைஞ்சு மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக போகிறா. பக்தர்கள் வழக்கம் போல் வரிசையில் நின்றுருக்கா. அந்த வரிசையில் இவா 2 பேரும் நிற்கிற, கையில் மலைவாழைப்பழத்தை வச்சுட்டு. மகா சுவாமிகளுக்கு கொடுக்கணும்னு அன்போடு வாங்கிட்டு வந்திருக்கார். அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு இந்த மலைவாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கார். இது மகா சுவாமிகள் சந்நிதிக்கு எப்படி போச்சு, மகா சுவாமிகள் இதை எப்படி வாங்கின்றார் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த கணவனும் மனைவியும் மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக வரிசையில் வந்துட்டுருக்கா. இந்த கணவன் மகா சுவாமிகளுக்கு மலைவாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னு தன்னோட நண்பன் சொன்னதன்படி மலைவாழைப்பழத்தை வாங்கிட்டு பையில் வச்சுட்டுருக்கார். இந்த வரிசை நகர்ந்துட்டு வருது. மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு கிட்ட வரும்போது இந்த கணவன் என்ன பண்ணுறான், தன் கையில் இருக்கிற அந்த மலைவாழைப்பழத்தை எடுத்து அந்த மகா சுவாமிகளுக்கு முன்னால் இருக்கிற மூங்கில் தட்டில் வைக்கிறான். அந்த மூங்கில் தட்டில் இந்த மலைவாழைப்பழத்தை வைக்கும்போது அந்த தட்டில் ஏற்கனவே பலவிதமான பழங்கள் இருக்குது, பலவிதமான வாழைப்பழங்களே இருக்குது, வேறு சில பழங்களும் இருக்குது. அந்த மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய தட்டுகளில் பலவிதமான வஸ்துக்கள். இந்த மலைவாழைப்பழத்தை இந்த அன்பர் வைக்கும்போது
மகா சுவாமிகள் யாரோ ஒரு பக்தர்கிட்ட பேசியிருந்திருக்கார் பக்கத்தில். வச்சு முடித்த பிறகு இந்த கணவனும் மனைவியும் விழுந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணுற மகா சுவாமிகளுக்கு. எழுந்து மகா சுவாமிகள்கிட்ட பிரசாதத்துக்காக நிற்கும்போது மகா சுவாமிகள் இந்த 2 பேரையும் பார்க்குறார். பிரசாதத்தை எடுக்கிறார். ஒரு நிமிஷம் பிரசாதத்தை திரும்ப உள்ளே போட்டுட்டார். அந்த விபூதியை எடுத்தவர் உள்ளே போட்டுட்டார். திடீர்னு அவரோட பார்வை இந்த மூங்கில் தட்டில் போகிறது. இந்த மூங்கில் தட்டில் போய் இவர் வச்சார் இல்லையா, அந்த தட்டில் அந்த மலவாழைப்பழத்தை ஒரு சீப்பு வச்சார் இல்லையா, அந்த சீப்பில் இவரோட பார்வை போய் மகா சுவாமிகள் மெல்ல எம்பி அந்த சீப்பை எடுக்கிறார். ஓ, நீ தான் வாங்கிய மலவாழைப்பழத்தை அப்படின்னு இவரை பார்க்குறார். இந்த மலவாழைப்பழம் இவர் வச்சதை மகா சுவாமிகள் பார்க்கல. நான் இந்த பழத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு மகா சுவாமிகள் பார்க்கும்போது இவர் வைக்கலை. ஆனால் மகா சுவாமிகள் இந்த பழத்தை பார்த்துட்டு, ஓ, நீ தான் இந்த மலவாழைப்பழத்தை எனக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு அதை எடுக்கிறார். இப்படிப்பட்ட காட்சியை யாருமே பார்க்க முடியாது. இந்த கணவனும் மனைவியும் அந்த காட்சியை பார்க்குறா. அங்கே இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்குறா. இதோட முடிஞ்சதுன்னா விஷயம் இல்லை. இதுக்கு அப்புறமும் இது தொடருது. மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த சீப்புலேருந்து ஒரு பழத்தை பிச்சு எடுக்கிறார். பிச்சு எடுத்து லாகவமாக அந்த தோலியை உருவி ஒரு பழத்தை மகா சுவாமிகள் அந்த இடத்திலேயே இந்த கணவனும் மனைவியும் பார்க்கும்படியாக அவர்கள் கண்ணெதிரிலே சாப்பிட்றார். அந்த கணவனுக்கு சொல்ல முடியல. அந்த கணவனுக்கு கண் கலப்பன்னு தழும்புறது. ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், பேச்சு வரல. இந்த மனைவி வாயடைச்ச மாதிரி நிற்கிறார். இந்த மனைவியாலையும் எதுவும் பேச முடியல. ஆஹா, நம்ம ஏதோ தப்பிதமாக கேட்டுட்டோம் போல இருக்கே கணவன்கிட்ட. அந்த மகா சுவாமிகள் என்ன மலவாழைப்பழத்தையா உங்களை வாங்கிட்டு வர சொன்னார், அந்த மகா சுவாமிகளா நீங்கள் வாங்கிட்டு வந்ததை சாப்பிட போகிறார் அப்படின்னு நாம் கேட்டுட்டோமே. ஆனால் இந்த சந்நிதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லாம் ஆச்சரியமாக இருக்கே. அந்த மகான் தானே எடுத்துட்டாரேன்னு ஆச்சரியமாக மனைவியும் பார்த்துட்டு இருக்கா. இது பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சீப்பிலேருந்து இன்னொரு பழத்தை பிக்கிறார். இன்னொரு பழத்தை பிச்ச பிறகு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறா. ஆஹா, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. மகா சுவாமிகள் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த இன்னொரு பிச்சை அந்த மலவாழைப்பழத்தை மனைவியை முன்னாடி வர சொன்னார். இந்த கணவன் மனைவி 2 பேரும் நிற்கிறா. அந்த மனைவிக்கு ஒரு ஜாடை காட்டி அந்த மனைவி கிட்ட இந்த பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு. கணவன் தான் பக்தியோட இதை வாங்கிட்டு வந்தான். கணவன் தான் ஒரு குடும்பத்துக்கு தலைவர். ஒரு கணவன் மனைவி 2 பேரில் கணவன் தான் பிரதானம். இதுதான் நம்ம கலாச்சாரம். இந்த பிரசாதம் கணவன் வாங்கிட்டு வச்சாலும் ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோட மகா சுவாமிகளுக்கு மலவாழைப்பழம் பிடிக்கும் அப்படிங்கிற பக்தியோடு வாங்கி கொண்டு வச்சாலும் இந்த பழத்தை கணவனுக்கு கொடுக்காம மனைவிக்கு மகா சுவாமிகள் கொடுத்தார். அந்த கணவன் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அந்த மனைவிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இதை பற்றி தானே நம்ம பலமுறை கேள்வி பண்ணியிருக்கோம். பஸ்ஸில் வரும்போது நமக்கு ஒரு பிரசாதமாக மலவாழைப்பழத்தை கொடுக்குறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அங்கே மகா சுவாமிகள் சொல்கிறார், இந்த பழத்தை நீ இங்கேயே சாப்பிடுங்கிற. இந்த பழத்தை இந்த சன்னிதானத்தில் எனக்கு முன்னால் நீ இங்கேயே சாப்பிடு அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்கிறார். அந்த மனைவி ஓன்னு அழுது அந்த பழத்தை பிடிச்சு மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு நேராகவே அந்த தோலியை உரித்து அழுகையினோட அந்த பழத்தை சாப்பிட்றா. மகா சுவாமிகள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த கணவனை பார்த்து சொல்கிறார், எனக்கு நீ மலப்பழம் வாங்கணும்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு வாங்கினையே, பல கடைகள் போய் தேடி அலைஞ்சு எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக நீ மலவாழைப்பழத்தை தேடி வாங்கினையே, அப்பயே உனக்கு மானசீகமாக எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போவே மானசீகமாக உனக்கு நான் பிரசாதம் கொடுத்துட்டேன். எனக்கு ஆத்மார்த்தமாக சமர்ப்பிக்கணும், இந்த மகானுக்கு கொடுக்கணும், நாம் வணங்குற குருவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ தேடி இருக்க கடைக்கடையாக பழம் இல்லை அப்படின்னா வேற ஒரு பழத்தை வாங்காமல் மலவாழைப்பழம்தான் வாங்கணும் அப்படின்னு தேடி இருக்கியே. பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னால் தேடி இருக்க.
அப்போவே உனக்கு ஆத்மார்த்தமாக நான் பிரசாதம் கொடுத்துட்டேன். உன்னோட மனைவிக்குத்தான் இப்போ பிரசாதம் கொடுக்கணும். உன்னோட மனைவிக்குத்தான் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதனால் அவளுக்குத்தான் நான் இப்போ பிரசாதம் கொடுக்கணும்னு இந்த பழத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்ன உடனே அந்த 2 பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு உண்மையான பக்தன் தன்னோட மனசில் என்ன நினைக்கிறான், என்ன நினச்சிண்டு ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு சந்நிதியில் சமர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறது மகான்களுக்கும் தெய்வத்துக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் காஞ்சி மகா சுவாமிகள்லாம் எப்படின்னா, என்ன நினச்சிண்டு ஒரு பொருளை நாம் வாங்கி சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த மகானோட சந்நிதியிலேருந்து ஒரு பதிலாக நாம் வாங்க முடியும். நாம் என்ன நினச்சிண்டு இந்த பொருளை கொடுக்குறோம், ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோடு கொடுக்குறோமா, இல்லைன்னா ஆகா இந்த பொருள் வாங்கிறதுக்கு நமக்கு 60 ரூபா செலவாச்சே, இந்த 60 ரூபா செலவு பண்ணி இந்த பொருளை நாம் கொடுக்குறோமே அப்படின்னு மனசில் ஒரு கவலையோடு கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த சன்னிதானத்துக்கு நன்றாகவே தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒரு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளையும் ஒரு மகானுக்கு நாம் சமர்ப்பிக்கக்கூடிய பொருட்களையும் அளந்து பார்க்கக்கூடாது. எதையும் விலை இவ்வளவுன்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. இவர்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்க கொடுக்க அதனோட பலன் அப்படிங்கிறது நமக்குத்தான் கிடைக்கும். எப்படி நம்ம வீட்டு கொல்லையில் நாம் ஒரு கிணறு தூண்டும் போது நிறைய மண் எடுத்து எடுத்து போட்ட பிறகு நாளை வரக்கூடிய அந்த தண்ணீர் நமக்கு மட்டுமே பயன்படுகிறதோ, அதுபோல் ஒரு குடும்பத்தினர் ஒரு மகானுக்கோ ஒரு தெய்வத்துக்கோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதனோட பலன் அந்த குடும்பத்துக்குத்தான். இதைத்தான் இந்த சந்நிதியில் அந்த கணவனும் மனைவியும் அனுபவித்தார்கள். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.